அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். இது ஒரு ஆழமான உண்மைங்க. நம்மளே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஏன் அப்படி செய்யக்கூடாது? இதை ஒரு அருமையான கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்துல ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல விதவிதமான பூக்கள் பூத்திருந்தன. சிவப்பான ரோஜாக்கள், வெண்மையான அல்லிகள், துடிப்பான செம்பருத்திகள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தன. அந்த குளத்தின் நடுவுல ஒரே ஒரு தங்க தாமரை மொட்டு இருந்துச்சு. அது தன்னை சுத்தி இருக்கிற மத்த பூக்களை பார்த்து வியந்துச்சு. ஆஹா, இந்த ரோஜா எவ்வளவு அழகா சிவப்பா இருக்கு, அல்லி எவ்வளவு வெண்மையா அமைதியா இருக்கு, செம்பருத்தி எவ்வளவு துடிப்போட தலையாட்டுது, இப்படி தனக்குள்ளேயே பேசிக்கிச்சு. ஆனா தன்னைத்தானே பார்த்த போது தங்க தாமரை மொட்டுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. நான் இன்னும் மொட்டா தானே இருக்கேன், நான் இன்னும் முழுசா விரியலையே, இந்த மத்த பூக்கள் மாதிரி நான் ஏன் அவ்வளவு அழகா இல்லை அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கிச்சு. அதுக்குள்ள ஒரு வித சோகம் படர்ந்துச்சு. அப்படி அது வருத்தத்துல இருக்கும் போது அந்த குளத்துல நிறைய நாளா வாழ்ந்து வந்த ஒரு வயதான மீன் அந்த தாமரை மொட்டுக்கிட்ட வந்துச்சு. குட்டி தாமரையே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. தாமரை மொட்டு, நான் மத்த பூக்கள் மாதிரி அழகா இல்லை, நான் இன்னும் முழுசா விரியல, எல்லோரையும் போல என்னால பிரகாசமா இருக்க முடியல அப்படின்னு தன்னோட வருத்தத்தை சொல்லுச்சு. வயதான மீன் புன்னகச்சிச்சு. குட்டி தாமரையே, நீ மத்த பூக்களோட உன்னை ஒப்பிடாதே. ரோஜாவுக்கு அதோட அழகு இருக்கு, அல்லிக்கு அதோட தனித்துவம் இருக்கு. அதே மாதிரி உனக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கு. நீ இப்போ மொட்டா இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா விரியும் போது நீ ஒரு அழகான பிரகாசமான தங்க தாமரையா மாறுவ. உன் சிறப்பு என்னன்னா, நீ மத்த பூக்கள் மாதிரி சாதாரணமாக பூக்கிறது இல்லை. உனக்கு ஒரு தனித்துவமான நிறம், ஒரு தனித்துவமான அழகு இருக்கு. அதை நீ உணர்ந்தா நீயே ஒரு அதிசயம்னு தெரியும். ஒவ்வொரு பூவும் வெவ்வேறு நேரத்துல பூக்கும், வெவ்வேறு விதமா இருக்கும். அதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு ஒப்பிட முடியாது. ஒவ்வொரு பூவுக்கும் அதோட தனித்துவம் இருக்கு. அதே போல உனக்கும் இருக்கு. அந்த மீன் சொன்ன வார்த்தைகள் தங்கத்தாமரை மொட்டுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை விதைச்சிச்சு. அதுவரை தன்னை பத்தி தாழ்வா நினைச்ச மொட்டு இப்போ தன்னோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கிச்சு. அது பொறுமையா காத்திருந்துச்சு. கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல இதழ்கள் விரிஞ்சு அந்த குளத்திலேயே மிகவும் பிரகாசமான, அனைவரையும் கவர்ந்த ஒரு அழகிய தங்க தாமரையா மலர்ந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் இந்த தங்க தாமரை மாதிரி தான். நாம நம்மள மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, அவன் என்னை விட நல்லா சம்பாதிக்கிறான், அவள் என்னை விட அழகா இருக்கா, இவனுக்கு என்னை விட திறமை அதிகம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி அடுத்தவங்களோட நம்மளோட ஒப்பிடும் போது நம்மளோட பலங்களையும் தனித்திறமைகளையும் மறந்துடுறோம். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். நமக்குன்னு ஒரு சில பலங்கள் இருக்கு, சில பலவீனங்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு வேறு சில பலங்கள் இருக்கும். சூரியனும் சந்திரனும் தனித்தனியே பிரகாசிக்கின்றன. இரண்டும் முக்கியம். யாரையும் யார் கூடவும் ஒப்பிட முடியாது. உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்களும் அந்த தங்க தாமரை மாதிரி பிரகாசமா மலர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு தங்க தாமரைங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.